வணக்க நண்பர்களே. நம்ம நஞ்சு நட்டு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2 மாதம் தாண்டியாச்சு. 2 மாதத்துல இப்போ ஒவ்வொன்றா கதிர் வர ஆரம்பிச்சிருக்கு. கதிர் அப்படின்னா நெல் வெளியே வரதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றா வந்துகிட்டு இருந்துச்சுன்னா ஒன்று முன்னாடியும் ஒன்று பின்னாடியும் விளையும். ஸோ அதனால் நம்ம ஒரு உரம் போட போகிறோம். உரம் போக ஒரு மருந்தும் அடிக்க போகிறோம். ஏன்னா நோய் எதுவும் தாக்காமல் இருக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காண்டி ஒரு மருந்தும் அடிக்க போகிறோம். நம்ம கொடுக்க போகிற உரம் வந்து சல்ஃபேட் அப்படிங்கிற உரம் தான். குருணிக்கு பார்த்திங்கன்னா 5 கிலோ அப்படிங்கிற கணக்கில் நம்ம கொடுக்க போகிறோம். அதிகபட்சமாக கொடுத்தாலும் அந்த நெல் பயிர் வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுனால நம்ம 5 கிலோவே கொடுக்க போகிறோம். இந்த உரமும் இந்த மருந்தும் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கடைசியாக கொடுக்க வேண்டியது. இப்போ இதுக்கு மேலே நம்ம எந்த ஒரு உரமும் அது போக மருந்து எதுவுமே நம்ம கொடுக்க வேண்டிய தேவையில்லை. ஸோ இதுவரை நம்ம 3 மருந்து 3 உரம் போட்டிருக்கோம். நம்ம நெல் பயிருக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையுமே பக்குவமாக செஞ்சு முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறியை பிடுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வயலுக்கு போயிட்டு ஒரு 3 முள்ளங்கி அது இருந்துச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சமாக பொடலங்கி அது எல்லாத்தையும் பறிச்சுட்டு நானும் வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிக்க ஆரம்பிச்சிட்டேன். முள்ளங்கி பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட 40 நாள் தாண்டிட்டு அதனால தான் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஃபஸ்ட்டே பிடிங்கிருந்தோம் அப்படின்னா கொஞ்சமாக அது பெருசாக இருந்திருக்கும். இது 4 தவறுனதுனால சின்னதாக இருக்குது. நம்ம பிச்சு செடி வச்சுருக்கிறதுல பார்த்திங்கன்னா நம்ம ஊடு பயிராக நம்ம முள்ளங்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கும். ஆனால் அந்த பன்னிகளோட அட்டகாசம் மட்டும் கொஞ்சம் தாங்க முடியல. ஸோ அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம முள்ளங்கி அடுத்ததாக ஒரு பயிரில் வச்சிடலாம். அது போக நம்ம கொடி ஐட்டம் அதெல்லாம் போடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானில் இருக்கும். என்னென்ன பயிர் பண்ணுறோம் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க. டாட்டா.